கடந்த 200 ஆண்டுகளில் இல்லாத தொடர் கனமழை காரணமாக தென் மாவட்டங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் நிலையில் அங்குள்ள அணைகள் அனைத்தும் நிரம்பி வழிகின்றன. கடந்த 200 ஆண்டுகளில் இல்லாத தொடர் கனமழை காரணமாக தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்நிலையில் அங்குள்ள தாமிரபரணி, மணிமுத்தாறு, பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு, மாம்பழத்துறை ஆறு, முக்கடல் உள்ளிட்ட அனைத்து அணைகளும் நிரம்பி வழிகின்றன. 4 மாவட்டங்களிலும் பல்லாயிரக்கணக்கான வீடுகள் இடிந்துள்ள நிலையில் மின்கம்பங்கள் சாய்ந்து மின்சாரம் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதன் காரணமாக தென் மாவட்டங்கள் முழுவதும் இருளில் மூழ்கியுள்ளன. ஆறுகள் உடைப்பிடித்து தரைப்பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதால் பல்வேறு கிராமங்கள் தனி தீவுகளாக துண்டிக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களின் அனைத்து குளங்களும் கால்வாய்களும் நிரம்பி பல்வேறு இடங்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் பல்லாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி நெல் உள்ளிட்ட விளைபொருட்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆடு, மாடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. சிறு குறு தொழிற்கூடங்கள், கடைகள் உள்ளிட்டவை வெள்ள நீர் புகுந்ததால் பெரும் பொருட்சேதத்திற்கு ஆளாகியுள்ளது. தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கும் இந்த பெருந்துயரில் பங்கு கொண்டு நம் மக்கள் மீண்டு வர அனைத்து வகையிலும் உதவிகளை செய்து வரும் பணியில் அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியினர் பணிபுரிந்து வருகின்றனர். அரசை மட்டுமே நம்பியிராமல் தற்சமயத்தில் எல்லோரும் இணைந்து செயலாற்றினால்தான் பேரிடரிலிருந்து முழுமையாக மீண்டு வர முடியும் என்பதால் மக்கள் முழு ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வணிக வீதி பெருமக்கள், பொதுமக்கள் அனைவரிடமும் பேரிடர் நிதி திரட்டல் பணியில் ஈடுபட்டுள்ளனர்.